بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணி மிகுந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவனின் அருள் வாயில்கள் திறக்கப்பட்ட புனிதமிகு ரமலானுடைய மாதத்தில் பகலில் நோன்பிருந்து இரவில் அல்லாஹ்வை நின்று வணங்கி இறையருளை எதிர்பார்த்தவர்களாக அவனது வணக்க வழிபாட்டை நாம் செய்து வருகிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனில் பல்வேறு இடங்களில் இறைவனுடைய நல்லடியார்களுடைய பண்பாடுகளை பற்றி அவர்களுடைய குணாதிசயங்களை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான். சூரத்துல் ஃபுர்கான் என்கின்ற அத்தியாயத்தில் இபாதுர் ரஹ்மான், இறைவனுடைய அடியார்கள் என்றால் யார் தெரியுமா? இபாதுர் ரஹ்மான், இறைவனை வழிபடக்கூடிய அல்லாஹ்வுடைய சங்கிமிகு அடியார்கள் என்று சொல்லி அவர்களுடைய பண்பாடுகளை அல்லாஹ் வரிசையாக பட்டியலிடுகிறான். இதை சொல்லிக் கொண்டு வருகின்ற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுடைய பண்பாடுகளில் ஒன்றாக குறிப்பிடுகின்றான். அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வார்கள், பாதுகாப்பு தேடுவார்கள். நரகத்தினுடைய கடுமையான வேதனையிலிருந்து இறைவனிடத்தில் பாதுகாப்பு தேடக்கூடியவர்களாக இறைவனின் நல்லடியார்கள் இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். வல்லதீன யகூலூன ரப்பனா அஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம் இன்ன அஸாபஹா கான கராமா. அவர்கள் அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை செய்வாங்க, இறைவா இஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம், நரகத்தினுடைய வேதனையிலிருந்து எங்களை நீ பாதுகாத்து விடு, அதிலிருந்து எங்களை நீ தூரமாக்கி விடு. இன்ன அஸாபஹா கான கராமா, அதனுடைய வேதனை என்பது நிலையானது, அதற்கு எந்த ஒரு ஈடும் இல்லை, ஈடேற்ற வேதனை நரக வேதனை, அந்த வேதனையிலிருந்து எங்களை பாதுகாத்து விடு என்று சொல்லி அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வார்கள் என்கின்ற செய்தியை 25வது அத்தியாயத்தினுடைய 65வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். நம்மிடத்தில் அந்த தன்மை இருக்கிறதா? பாவிகளுக்கு நரகம் இருக்கிறது என்று இஸ்லாம் சொல்கிறது. அந்த நரகத்தினுடைய வேதனை கொடுமையானது, அதற்கு ஈடான எந்த ஒரு வேதனையும் இல்லை என்பதை திருமறை குர்ஆன் பல்வேறு இடங்களில் எச்சரிக்கை செய்கிறது. இந்த எச்சரிக்கை உணர்வை எல்லாம் உருவாங்கக்கூடிய நாம் என்றாவது அல்லாஹ்விடத்தில் அதிகமாக அதை வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடக்கூடிய தன்மை நம்மிடத்தில் இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய நல்லடியாரிடத்தில் அந்த தன்மை இருந்தது என்று சொன்னால் அவர்கள்ட்ட இருந்ததற்கான காரணம், நம்மிடத்தில் இல்லாமல் போனதற்கான காரணம். அவர்கள் ஏன் அந்த நரகத்தினுடைய வேதனையை பயந்தார்கள் என்று சொன்னால் அதை பற்றி உண்டான ஒரு புரிந்துணர்வு அவர்கள்ட்ட இருந்துச்சு. நரகம்னா என்ன, அதனுடைய வேதனை என்ன, அதனுடைய உச்சபட்சமான வேதனை எப்படி இருக்கும், அதனுடைய குறைந்த வேதனை எப்படி இருக்கும் என்பதை பற்றி எல்லாம் புரிய வேண்டிய விதத்தில் புரிந்ததனுடைய விளைவுதான் அவங்க அல்லாஹ்ட்ட அதிகமாக அதிலிருந்து பாதுகாப்பு தேடினார்கள். அப்ப நரகத்தை விட்டும் நாம் பாதுகாப்பு தேட வேண்டுமானால் நரகத்தை பற்றி உண்டான புரிதல் நம்மிடத்தில் இருக்கும். நரகம்னா என்ன, அது எப்படிப்பட்ட வேதனை, அதனுடைய கொடுமை எவ்வாறு இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் பல்வேறு கட்டங்களில் நபி தோழர்களுக்கு விளக்குறாங்க. பல்வேறு கட்டங்கள்ல சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் நரகத்தினுடைய கொடுமை குறித்து புரிய வைக்கின்றார்கள். நாருக்கும்
நீங்கள் மூட்டக்கூடிய நெருப்பு இருக்கிறத, அந்த நெருப்பு நரகத்தினுடைய அந்த வெப்பத்தில் இருந்து 70 என்பதாக சொன்னார்கள். நாம பயன்படுத்தக்கூடிய நெருப்பு, இன்னைக்கு மனிதன் பல விஷயங்களுக்கு நெருப்பு பயன்படுத்துறான். சமைப்பதற்கு, இன்னும் பிற தேவைகளுக்காக, மின்சார உற்பத்திக்காக, இப்படி பல விஷயங்களுக்காக மனிதன் நெருப்பை பயன்படுத்துகிறான். அதில் உச்சபட்சமான நெருப்பு, மனிதன் மூட்டக்கூடிய நெருப்பு என்று நாம் ஒன்றை சொல்வதாக இருந்தால் அது இறைவன் நரகத்தில் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய 70 என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. இது கேட்ட மாத்திரத்திலேயே சஹாபாக்கள் சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ் இன்ன ஹாதிஹி லகாஃபியா, இந்த ஒரு வேதனையே மனிதனை துன்புறுத்துவதற்கு போதுமானது. மனிதன் செய்யக்கூடிய தவறுகளுக்கு மனிதனை இறைவன் தண்டிக்க வேண்டுமானால் இன்றைக்கு மனிதன் பயன்படுத்தக்கூடிய நெருப்பே போதுமானது என்று சொல்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் திரும்பவும் சொன்னார்கள், இதை விட 69 மடங்கு அதிகமாக இருக்கும், ஒவ்வொன்றும் இதே போன்ற கருத்தில் உள்ளதாக இருக்கும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்கன்னா அப்படி நரகத்தினுடைய வேதனை எவ்வளவு கொடுமையானது. அதனுடைய எரிபொருள் என்ன? குர்ஆன் அல்லாஹ் சொல்றாங்க, கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நீங்கள் நரகத்தினுடைய வேதனையிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அதனுடைய எரிபொருள் பாவிகளும், மனிதர்கள்ல பாவிகளா இருக்கிறாங்கன்னா பாவிகளும் தான் நரகத்தினுடைய எரிபொருள். கற்கள் நரகத்தினுடைய எரிபொருள் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். கல்லு நரகத்துல எரியும். இன்னைக்கு நாம சமைப்பதற்காக கல்லு பயன்படுத்துறோம், பெரிய பெரிய டேக்ஸெல்லாம் வச்சு நம்ம சமைக்கிறோம். ஆனா அந்த பாத்திரத்தில் ஏறக்கூடிய அந்த சூடு, விறகு எரிகிறது, நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த ஊற்றக்கூடிய தண்ணீர் கொதிக்கிறது, சமைக்கிறதுக்கான எல்லா தேவைகளும் ரெடியாகிறது. ஆனால் அந்த நெருப்பு, அந்த அடுப்பை உண்டாக்குறதுக்கு நாம பயன்படுத்தக்கூடிய கல் எரிஞ்சு நம்ம பார்த்துருக்கிறோமா? அது எரியாது. ஏன்னா அவ்வளவு சீக்கிரத்தில் கல்லுல உஷ்ணம் தாவாது. இன்னைக்கு சொல்றாங்க 16,000 டிகிரி செல்சியஸ்ல வெப்பம் தாவினால் மட்டும்தான் கல்லு சூடாகும். அது சூடாகிறதுக்கு இவ்வளவு வெப்பம் தேவைப்படுது அப்படின்னு சொன்னா அது எரிவதாக இருந்தால் எவ்வளவு வெப்பம் தேவைப்படும்? அல்லாஹ் சொல்றான், நரகத்தினுடைய எரிபொருள் கற்கள் என்பதாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான். கடுமையான முறையினுடைய உஷ்ணம் இருக்கும். அவ்வளவு சீக்கிரம் அதில் உஷ்ணம் ஏறிவிடாது. ஏறிவிட்டால் அவ்வளவு விரைவாக அது அமர்ந்து விடாது. அந்த அளவிற்கு கடுமையாக வெப்பத்தை தக்க வைக்கக்கூடிய தன்மை கற்களுக்கு இருக்கிறது என்று சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட கடுமையான வேதனை நரகத்தில் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அதனுடைய குறைந்தபட்ச வேதனையை சொல்றாங்க. நரகத்தினுடைய ஆக குறைந்த வேதனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதனுடைய பாதத்திற்கு கீழ் நெருப்பாலான செருப்புகள் அணிவிக்கப்படும். நெருப்பு கங்குல செருப்பு தயாரித்து ஒருவருக்கு அணிவிக்கப்படும். அவர் யாருன்னு சொன்னா அவர் தான் அகவுன்னு அளந்தார். நரகத்திலேயே ஆக குறைவான வேதனையை அனுபவிக்கக்கூடியவர். அதை அந்த செருப்பு அணிந்த மாத்திரத்திலேயே அவருடைய மூளை அப்படியே உருகி வடியும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. நரகத்தினுடைய ஆக குறைந்த வேதனை இப்படி இருக்கும்னா நரகத்தினுடைய கடுமையான வேதனை எப்படி இருக்கும்? அந்த வேதனையினுடைய தன்மை, நரகத்தினுடைய தன்மையை பற்றி உண்டான புரிதல் அன்றைய நபி தோழர்களுக்கு இருந்த அளவிற்கு நமக்கு இருந்ததுன்னு சொன்னா கட்டாயமாக ஒவ்வொரு மனிதனும் தவறு செய்ய பயப்படுவான், பாவம் செய்வதற்கு அஞ்சுவான். சஹாபாக்கள் தெரிஞ்சதனுடைய பின்னணியே குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு விளக்கிய ஒவ்வொரு விஷயங்களையும் புரிய வேண்டிய விதத்தில் புரிந்ததனுடைய விளைவுதான் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய மாற்றத்திற்கான பின்னணி. நரகத்தின் விளிம்பில் நின்றார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இஸ்லாம் அவர்களுக்கு வருவதற்கு முன்னால், இந்த கொள்கை அவருடைய உள்ளத்தில் ஏறுவதற்கு முன்னால், அவருடைய செயல்பாடுகளை முற்றத்தையும் நாம் சேர்த்து பார்க்கின்ற பொழுது இவர்கள் மரணித்தால் கட்டாயம் நரகம் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு குந்தும் அலா ஷஃபா ஹுஃப்ரத்தின் மினன்னார், நரகத்தினுடைய விளிம்பில் நின்றீர்கள், ஃபஅன்கதக்கும் மின்ஹா, அல்லாஹ் உங்களை பாதுகாத்தான் என்பதாக இறைவன் திருமறை குர்ஆனில் குறிப்பிடுகிறாரே. அவர்கள் பாதுகாக்கப்பட்டதன் பின்னணி, இந்த இஸ்லாமிய கொள்கையை ஏற்றதன் பின்னணி, தீமைகளை மிகப்பெரிய பாரமாக கருதியதிலிருந்து விலகியதனுடைய பின்னணி, நரகத்தின் கொடுமையை விளங்க வேண்டிய விதத்தில் விளங்கி இருந்தார்கள். அவருடைய மாற்றத்திற்கான காரணமே அதுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நரகத்தினுடைய அந்த கொடுமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அல்லாஹ்வுடைய தூதர் விளக்குகின்ற பொழுது, ஒரு மனிதர் இந்த உலகத்துல ரொம்ப கடுமையான கஷ்டத்துல சிரமத்துல ஒரு மனிதர் வாழ்ந்திருப்பார். ரொம்ப சிரமம். அவரை மாதிரியான சோதனைகளை உலகத்துல யாருமே அனுபவித்திருக்க முடியாது என்கின்ற அளவிற்கு கடுமையான சோதனைகளை அனுபவித்த ஒரு மனிதர்.
அவர் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமையில சொர்க்கத்திற்காக கொண்டு வருகிறான். கொண்டு வந்து சுவனத்தினுடைய அந்த இன்பத்தை லேசா அனுபவிக்கின்றான். சுபகத்தன் இலகுவா லேசா சொர்க்கத்தை அப்படி காட்டி வெளியில கொண்டு வந்துடுறான். வெளியில கொண்டு வந்து அல்லாஹ் அவனை கேட்பானா, உலகத்துல மிகப்பெரிய சிரமத்தையும் துன்பத்தையும் அனுபவித்த அந்த மனிதனிடத்திலே அல்லாஹ் கேட்பானா, அல் மர்ரபுக்க நஈமுன், உன்னுடைய வாழ்க்கையில ஏதாவது ஒரு இன்பத்தை இந்த உலகத்தில் அனுபவித்தாயா அப்படின்னு கேட்பான். உலகத்துல ஏதாவது இன்பத்தை நீ அனுபவித்தாயா? ஏன்னா அவன் கடுமையான முறையில் சோதனையை அனுபவிச்சிருக்கிறான். அந்த சோதனையை அனுபவித்து அந்த மனிதத்தை அல்லாஹ் கேட்பானா, உலகத்துல ஏதாவது ஒரு சோதனை உன்னுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கிறதா? அவன் என்ன சொல்லணும்? நான் தான் அதிகப்படியான சோதனையை அனுபவித்தேன் என்று சொல்ல வேண்டும். ஆனால் அவன் சொல்லுவானா, யா ரப்பி, என் வாழ்க்கையில நான் எந்த ஒரு சோதனையுமே அனுபவிக்கவில்லைன்னு சொல்லுவானா. உலகத்துல கடுமையான துன்பங்களையும் சிரமங்களையும் மேற்கொண்ட ஒரு மனிதன் நரகத்தினுடைய இன்பங்களுக்கு முன்னால் இந்த உலகத்தில் அவன் அனுபவித்த கொடுமையெல்லாம் எதுவுமே இல்லை என்று ஆகிவிடும். அது மாதிரி உலகத்துல ரொம்ப சுகபோகமாக வாழ்ந்த ஒரு மனிதன் அவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்துக்கு கொண்டு வருவான். உலகத்துல கடுமையான முறையில சோதனையை அனுபவித்தவரை அல்லாஹ் சொர்க்கத்துக்கு கொண்டு வருவான். ஏன் சொன்னா, சொர்க்கம்ங்கிறது சிரமங்களால் சூழப்பட்டிருக்கிறது, நரகம்ங்கிறது இன்பங்களால் சூழப்பட்டிருக்கிறது. ஹுஜுபத்தின் நார், நரகம்ங்கிறது ஷஹவாத், இன்பங்களால் சூழப்பட்டிருக்கிறது. ஹுஜுபத்தில் ஜன்னத்து பில் மகாரியம், சுவனங்கிறது சிரமங்களால் சூழப்பட்டிருக்கிறது. அப்ப சிரமத்தை இந்த உலகத்தில் அனுபவித்தவர், அல்லாஹ்விற்காக அதை பொறுத்து கொண்டவர், அவர் செல்லக்கூடிய இடம் சொர்க்கம். அதனாலதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உச்சபட்சமான சோதனையை அனுபவித்த ஒரு மனிதரை அல்லாஹ் சொர்க்கத்துல லேசா அப்படி உள்ள தலையை காட்டிட்டு உலக வாழ்க்கையில ஏதாவது நீ துன்பத்தை அனுபவிச்சான்னு கேட்கும்போது எதுவுமே இல்லைன்றோம். அது மாதிரி உச்சபட்சமான இந்த உலகத்துல இன்பத்தை அனுபவித்தவர், சுகபோகமான வாழ்க்கை, மார்க்கம் இல்லை, அல்லாஹை பற்றி உண்டான பயம் இல்லை, இறைவனுடைய கட்டளைக்கு கட்டுப்படுறது இல்லை, இப்படி முழுக்க முழுக்க மார்க்கத்தை மறந்து இந்த உலகத்தில் சுகபோகமாக வாழ்ந்த ஒரு மனிதர். இன்னைக்கு கூட என்ன செய்வாங்கன்னா, சமூக வலைதளத்துல சில வீடியோக்களை நீங்க பார்ப்பீங்க. துபாய் மன்னருடைய வீடு பார்த்தீங்களா, புருனை அரசர் எஜமான் மன்னருடைய வீட்டு பாருங்க, அவர் வைத்திருக்கக்கூடிய வாகனத்தை பாருங்க அப்படின்னா போட்டு விடுவாங்க சில பதிவுகள். அதை பார்க்கும் பொழுது நமக்கே தோணும், வாழ்ந்தா இந்த மாதிரி வாழண்டா, சுகபோகமான வாழ்க்கை அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு இருக்குமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இந்த உலகத்துல ஆக உச்சபட்சமான இன்பங்களை அனுபவித்த ஒரு மனிதரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இவர் நரகவாதின்னு நரகத்துக்கு கொண்டு வருவான். நரகத்துல லேசா ஒரு முக்கி வெளியே எடுக்கிறான். வெளியே எடுத்து அவர்கிட்ட கேட்பானா, உலகத்துல ஏதாவது சோதனை, அதாவது இன்பங்களை அனுபவித்தாயான்னு கேட்பான். அவன் உலகத்திலே அதிகப்படியான இன்பங்களை அனுபவித்த அந்த மனிதர் லேசா நரகத்தை காட்டி வெளியில கொண்டு வந்துட்டு அல்லாஹ் கேட்பானா, உலகத்துல ஏதாவது இன்பத்தை அனுபவித்தாயா? அதுக்கு அவர் சொல்லுவார், யா ரப்பி, எந்த இன்பத்தையுமே நான் உலகத்தில் அனுபவிக்கவே இல்லை அப்படின்னா. நரகத்தினுடைய சிறிய வேதனைக்கு முன்னால் இந்த உலகத்தில் அனுபவித்த எல்லா இன்பங்களும் மறக்கடிக்கப்படும். சொர்க்கத்தினுடைய சிறிய இன்பத்திற்கு முன்னால் இந்த உலகத்தில் அனுபவித்த எல்லா சிரமங்களும் மறக்கடிக்கப்படும். அந்த வேதனையும் கொடுமையானது, நரகத்தினுடைய வேதனை. அப்படிப்பட்ட அந்த வேதனையிலிருந்து ஒவ்வொரு மனிதனும் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதை எச்சரிக்கை செய்வதற்காகத்தான் இந்த உலகத்தில் எல்லா நபிமார்களும் அனுப்பப்பட்டார்கள். இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று எல்லா இறை தூதர்களும் சொன்ன வார்த்தையினுடைய பின்னணி என்ன? அல்லாஹ் பார்க்கறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருப்பான், ரொம்ப விகாரமா இருப்பான், அவனை பார்த்தாலே எல்லாம் பயந்து ஓடுவாங்க. அதையே அல்லாஹ் சொல்கிறான், இறைவனை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுவதனுடைய பின்னணி, பாவம் செய்யக்கூடியவர்களுக்கு இறைவன் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தண்டனையை பயந்து கொள்ளுங்கள், நரகத்தினுடைய வேதனையை பயந்து கொள்ளுங்கள். அந்த வேதனையிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமானால் நாம ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நம்ம பிரார்த்தனை செய்ய வேண்டியது, இறைவா ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அதாப ஜஹன்னம், இறைவா நரகத்தினுடைய வேதனையிலிருந்து எங்களை பாதுகாத்து விடு. இன்ன அதாபஹா கான கராமா, அதனுடைய வேதனை ரொம்ப நிலையானது இறைவா. அதனால அந்த வேதனைக்கு பயந்தவங்க நபி தோழர்கள் பாவம் செய்யறதுக்கு பயப்படுவாங்க. பாவத்தை எப்படி அவங்க பார்த்தாங்க? சஹீஹ் புகாரி போன்ற பல்வேறு நூல்களில் பார்க்கிறோம். ஒரு முஃமின் தீமை எவ்வாறு பார்ப்பான்னு சொன்னா, யரா துனூபஹு, அவன் பாவத்தை பார்ப்பான், கஅன்னஹு காயிதுன் தஹ்த ஜபலில், ஒரு மலையடிவாரத்தில் அமர்ந்து கொண்ட ஒரு மனிதன், ஒரு மலையடிவாரத்தில் அமர்ந்த ஒரு மனிதன் தன்மீது இந்த பாறை விழுந்து விடுமோ என்கின்ற அச்சத்தோடு எப்படி அமர்ந்திருப்பானோ அதுபோன்று ஒரு இறை அடியான், அல்லாஹ்வை நம்பக்கூடிய ஒரு இறை நம்பிக்கையாளன் தீமையை மலை மாதிரி பார்ப்பாங்க. தீமைன்னா அவ்வளவு தூரமா இருப்பாங்க. பாத்தீங்கன்னா நம்ம வளைகுடா நாடுகள் ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனை, எல்லாருமே வீட்டுக்குள்ள போங்க என்று சொல்றானா இல்லையா, உங்களுடைய வீடுகள்ல இருங்க, வெளியில வராதீங்க
ஏன் வெளியில வரும்போது ஒரு பயம் இருக்கும். ஒரு வண்டி எடுத்துட்டு எதுவும் நம்ம வண்டியில விழுந்துருமோ, எதுவும் ஆயுதங்கள் எதுவும் நம்முடைய வண்டியில பாய்ச்சிருமோ ஒரு பயம் இருக்குதா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஒரு இறை நம்பிக்கையாளன் தீமையை எப்படி பார்ப்பான்? தீமையை பார்க்கின்ற பொழுது இது நம்ம இடத்துல வந்து விடுமோ, நாம் இதில் அகப்பட்டு விடுவோமோ, இந்த பாவத்தை நாம் செய்து விடுவோமோ என்கின்ற பயம் யாருக்கு இருக்கும்னா இறை நம்பிக்கையாளர்களுக்கு இருக்கும். அது மாதிரி ஒரு பாவி ஒரு பாவி அவன் தீமை எப்படி பார்ப்பான் அப்படின்னு சொன்னா, மர்ற அலா ஜுபாபன் கதுபாபின் மர்ற அலா அன்சி, அவனுடைய மூக்கை கடந்து செல்லக்கூடிய ஒரு ஈயை போன்று கருதுவான். நம்ம மேல ஒரு ஈ உட்கார்ந்துச்சுன்னா ஏதாவது நமக்கு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துமா? ஒண்ணுமே தெரியாது, லேசா அப்படி கையை வீசி விட்டு போயிட்டே இருப்போம். அது மாதிரி ஒரு பாவி தீமையை சர்வ சாதாரணமாக கருதுவான். அப்ப நல்லவனாக இருக்கக்கூடியவன், அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடியவன், அவன் தீமையை மிகப்பெரிய கடுமையாக பார்ப்பான்னு சொன்னா, இப்படி பார்க்கக்கூடிய தன்மை எப்ப வரும்னா, இந்த தீமையை நாம் செய்து விட்டால் இதனால் இறைவன் எனக்கு தர இருக்கக்கூடிய தண்டனை ரொம்ப கடுமையானது, அந்த வேதனைக்கு ஈடானது வேதனை கிடையாது, அந்த இழிவுக்கு எதிரான இழிவு எதுவுமே இல்லை. நரகத்தை பத்தி அல்லாஹ் சொல்லும் பொழுது அதாபு முஹீன் அல்லாஹ் சொல்றான், இழிவு தரக்கூடிய வேதனை. இன்னைக்கு உலகத்துலதான் மனுஷன் இழிவுக்கு பயப்படுறான், செய்த தவறை ஒப்புக்கொள்வதற்கு வெட்கப்படுகிறான், பயப்படுகிறான். ஏன்? நம்ம ஒரு தப்பு செஞ்சிட்டோம், அது வெளி உலகத்துக்கு தெரிய வந்துருச்சுன்னா நமக்கு இழிவு, 4 பேர் நம்மளை தவறா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் செய்த தவறை மறைக்கின்றால், அது வெளியே தெரிய வந்தாலும் கூட அதை நியாயப்படுத்துவதற்கான பல்வேறு வேலைகளை செய்யலாம். காரணம் என்னன்னா, சமுதாயத்தில் நமக்கு இருக்கக்கூடிய மதிப்பு, நமக்கு இருக்கக்கூடிய கண்ணியம் அது கெட்டு போயிடக்கூடாது என்று செய்த தவறை மறைப்பதற்கான, நியாயப்படுத்துவதற்கான எல்லா வேலைகளையும் மனிதன் செய்கிறானே. இந்த உலகத்தில் ஏற்படக்கூடிய இழிவெல்லாம் இழிவே இல்லை. அல்லாஹ்வுடைய அந்த வேதனைக்கு முன்னால் எல்லா நபிமார்களும் பயந்தாங்க. இறைவா ரப்பி லா துஹ்ஸினி யௌம யுபஅஸூன், இப்ராஹிம் கேட்ட பிரார்த்தனை. மக்கள் எல்லாம் முண்டு திரட்டப்படக்கூடிய அந்த நாளில் இறைவா என்னை நீ பாதுகாத்து விடு, அந்த வேதனையிலிருந்து பாதுகாத்து. அதான் இழிவுல கடுமையான இழிவு அல்லாஹ் தரக்கூடிய வேதனை தான். அந்த இழிவுக்கு பயந்து அந்த உலகத்துல ஒரு மனிதன் சரியாக இருப்பான். சஹாபாக்கள் பயந்தாங்க. அதனாலதான் செய்த தவறை தானாகவே முன்வந்து ஒப்புக்கொண்டு அதற்கான தண்டனையை உலகத்தில் பெற்றாங்க. நபி தோழர்கள்ல ரொம்ப ஆச்சரியமிக்க வரலாறுகளை நீங்க பார்க்கலாம். ஒரு நபி தோழர் மாயிஸ் பின் மாலிக் என்று சொல்லக்கூடிய நபி தோழர், அவர் அல்லாஹ்வுடைய தூதரை சந்திச்சு அல்லாஹ்வுடைய தூதரை சொல்றாங்க, தஹிர்னி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரை என்னை தூய்மைப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்றாங்க. நான் தவறு செய்து விட்டேன், என்னை தூய்மைப்படுத்துங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹ் உன்னை மன்னிப்பான் அப்படின்னு அனுப்பி விட்டுறாங்க. இவங்க போறாங்க, வீட்டுக்கு போறாங்க, திரும்ப அந்த உறுத்தல் இருந்துகிட்டே இருக்குது. ஒரு தப்பு செஞ்சிட்டோம், மிகப்பெரிய தப்பு, குற்றவியல் தண்டனை அனுபவிக்க வேண்டிய ஒரு தவறை செஞ்சிட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் நம்மளை தண்டிக்காம விட்டாங்க, அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேளுங்கன்றாங்க. திரும்ப உறுத்தல் ஏற்பட்டு திரும்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, தஹிர்னி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் என்னை நீங்கள் தூய்மைப்படுத்துங்கள், நான் தவறு செய்து விட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் திரும்பவும் அல்லாஹ் உன்னை மன்னிப்பான் போங்க அனுப்பிச்சு விட்டுறாங்க. 3 தடவை வருகிறார். 3 தடவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவர் சொல்லக்கூடிய விஷயத்தை மிக பெரிதாக கவனம் கொண்டு எடுக்கிறது இல்லை, திரும்ப அனுப்பிடுறாங்க. 4வது தடவை வர்றாரு. வந்தவொடனே அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, என்ன தப்பு பண்ணிட்டீங்க? நான் விபச்சாரம் செய்து விட்டேன். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்யறார்? தானாக முன் ஒரு மனிதர் தன்னை விபச்சாரம் செய்கிறதாக சொல்கிறாருன்னு சொன்னா ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் என்ன செய்யறாங்க? சொல்றாங்க, இவர்கிட்ட ஏதாவது ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கிறாரான்னு பாருங்க, பைத்தியக்காரனான்னு பாருங்க. சஹாபாக்கள் ஒரு பைத்தியம்னால தெளிவா இருக்கிறாரு, அப்ப இவர் ஏதாவது மது அருந்தி இருக்கிறாரா, போதையில எதுவும் உணர்றாரான்னு சொல்லி பாருங்க. சஹாபாக்கள் திரும்ப பார்க்கறாங்க, இல்ல அவர் தெளிவாதான் இருக்கிறாரு, அவருக்கு எந்த ஒரு போதையும் இல்லை. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இவருடைய தவறுக்கான தண்டனையை கொடுக்குறாங்க. விபச்சாரம் செய்தவர், அதாவது திருமணத்திற்கு பிறகு விபச்சாரம் செய்தால் கல்லால் அடித்தவனுக்கு மரண தண்டனை கொடுக்க வேண்டும். இந்த மரண தண்டனையை தானாக முன்வந்து கேட்கிறாங்க. இவர் செய்த தவறை படைத்த இறைவனை தவிர யாரும் பார்க்கல, அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது. யாரும் இவரை கையும் குளமா பிடிச்சி 4 பேர் கொண்டு நாங்க விபச்சாரம் செஞ்சுட்டாரு அந்நிய பெண்ணோட அப்படின்னு பிடிச்சு கொண்டு கொடுக்கல. அல்லது சிசிடிவி கேமரால ஃபுட்டேஜ் இருக்கு பாருங்க, இவர் தப்பு பண்ணிட்டாருன்னு இல்ல, சாட்சி சொல்றதுக்கு ஆள் இல்லை, பார்த்தவர்கள் யாரும் இல்லை, எந்த தடயங்களும் இல்லை, படைத்த இறைவனை தவிர யாருக்கும் தெரியாது என்கின்ற ஒரு தவறை அல்லாஹ்வுடைய தூதரிடத்துல அது எவ்வளவு பெரிய இழிவா நினைப்பணும். தானாக சமுதாயத்துக்கு முன்னால நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன்னு சொல்லி சமுதாய மக்களுடைய கரத்தால் கல்லால் எரியப்பட்டு கொல்லப்படக்கூடிய அந்த விஷயம்ங்கிறது அது வெளிப்படையாக பார்க்கின்ற பொழுது மிகப்பெரிய இழிவா இல்லையா? ஆனா அவங்க இழிவா பார்க்கல. இதை விட மிகப்பெரிய இழிவா அல்லாஹ்ட்ட நம்ம சந்திக்க நேரிட்டு அந்த பயம் இருந்துச்சு அவங்களுக்கு.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நபி தோழருக்கு மரண தண்டனை கொடுக்கின்ற பொழுது, அவர் மரண தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறார். கூடியிருக்கக்கூடிய நபி தோழர்கிட்ட சொல்றாங்க, இஸ்தக்ஃபிரு லி மாயிஸுக்காக நீங்க அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேளுங்க. ஏன்னா அவர் அல்லாஹ்ட்ட அவர் செய்த தவறுக்காக அதிகப்படியான நன்மை மன்னிப்பை இஸ்திக்ஃபார் கேட்டிருக்கிறார். அதிகமா அல்லாஹ்ட்ட பாவ மன்னிப்பு தேடி இருக்கிறார். அவர் தேடிய பாவ மன்னிப்பை இந்த உலகத்தில் உள்ள எல்லோருக்கும் பங்கிட்டு கொடுத்தாலும் இன்னும் மீதமாக இருக்கும்னாங்க. அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டது மாத்திரம் இல்லாமல் செய்த தவறுக்கான தண்டனையும் இந்த உலகத்திலேயே தானாக முன்வந்து அனுமதித்தனுடைய பின்னணி இந்த உலகத்தில் உள்ள தண்டனை தான் எதுவுமே இல்லை. அல்லாஹ்வுடைய அதாபுக்கு முன்னால், இறைவனுடைய வேதனைக்கு முன்னால் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய இழிவும் வேதனையும் ஒன்றுமே இல்லை என்று நினைத்ததுடைய பின்னணி தானே. இன்னைக்கு நம்ம எத்தனை தவறுகளை செஞ்சுட்டு சர்வசாதாரணம் அடைஞ்சிட்டு இருக்கிறோம். நம்முடைய பாவங்களை நம்முடைய மனக்கண் முன்னால் கொண்டு வந்து பாருங்க, எவ்வளவு தீமைகளை செஞ்சிருக்கிறோம். பிறருக்கு நாம் செய்த துரோகங்கள் என்ன, பிறருக்கு நாம் செய்த அநியாயங்கள் என்ன, இறைவனுக்கு நாம் செய்த துரோகங்கள் என்ன, அநியாயங்கள் என்ன, இதற்கெல்லாம் மறுமையில் இறைவன் என்னை தண்டித்தால் என்னுடைய மறுமை நிலை என்ன? நம்ம அதெல்லாம் எந்த ஒரு பொருட்படுத்தலும் இல்லாத அளவிற்கு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம தொழுகிறோம், நோன்பு இருக்கிறோம், எல்லாமே மன்னிக்கப்பட்டுவிடும். ஆதரவு இருக்க வேண்டியதுதான். அல்லாஹ் நம்மை மன்னிப்பான் என்கின்ற ஆதரவு இருக்கிறோம். அதே வேளையில் இறைவன் கடுமையாக தண்டிக்கக்கூடியவன் என்கின்ற பயம் இருக்கும். வெறுமனே என்ன செஞ்சாலும் அல்லாஹ் நம்மளை மன்னிச்சிருவாங்க அந்த வெற்று ஆதரவு மாத்திரம் நம்மை பண்படுத்தாது. நம்முடைய வாழ்க்கையை பண்படுத்துவதற்கு இரண்டு நம்பிக்கைகள். ஒன்று, நம்முடைய தவறு அல்லாஹ் மன்னிப்பாங்கிற அந்த ஆதரவு இருக்க வேண்டும். அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் நீங்கள் நிராசையாகி விடாதீர்கள். ஃபஇன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் உங்களுடைய பாவத்தை எல்லாம் மன்னிப்பான். அல்லாஹ் மன்னிப்பான்ங்கிற ஆதரவு இருக்கணும், மன்னிப்பு கேட்கணும். வெறுமனே ஆதரவு மாத்திரம் இருந்தால் போதாது, மன்னிப்பு கேட்கணும். இறைவா என்னுடைய தவறை மன்னித்து விடு, என் பாவத்தை மன்னித்து விடு, நான் செய்த தவறுக்காக என்னை மறுமையில் தண்டித்து விடாதே. அந்த ஆதரவோடு அல்லாஹ்விடத்துல இஸ்திக்ஃபார் செய்யறது, மன்னிப்பு கேட்கிறது. ஒரு நபித்தோழர் கடுமையான முறையில் நோயாளிப்பட்டு பாதிக்கப்பட்டு வீட்டில் இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை விசாரிக்கிறதுக்காண்டி போறாங்க, நலம் விசாரிக்கிறதுக்காக. அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நபி தோழர்கிட்ட கேட்கிறாங்க, ரொம்ப கடுமையான முறையில் பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது, நீங்க அல்லாஹ்விடத்துல எதுவும் வித்தியாசமா பிரார்த்தனை செஞ்சீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. உடனே அந்த நபி தோழர், ஆம் யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்ட்ட ஒரு பிரார்த்தனை செஞ்சேன். என்ன பிரார்த்தனை செய்தாய்? அல்லாஹும்ம இன் குன்த முஆகிபி ஃபில் ஆகிரதி அஜ்ஜில் உகூபதி ஃபில் துன்யா, இறைவா நான் செய்த தவறுக்காக என்ன நீ மறுமையில் தண்டிப்பதாக இருந்தால் அந்த வேதனையை உலகத்துல தந்துடுன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன், அல்லாஹ்வுடைய வேதனையை நம்மளால தாங்க முடியுமா? அல்லாஹ்வுடைய வேதனை அல்ல அல்லாஹ் மறுமையில தந்தாலும் தாங்க முடியாது, உலகத்தில் தந்தாலும் தாங்க முடியாது. சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட நம்மளால் எதிர்கொள்ள முடியவில்லை. நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவோ நெருக்கடிகள், சிரமங்கள் ஒரு இறைவனால் இறைவனுடைய நாட்டப்படி நடக்கிறது, அதையே நம்மால் சமாளிக்க முடியவில்லையே. ஒரு ஆள் அல்லாஹ்வுடைய வேதனையை தான் கேட்டா, தானாக முன் வந்து கேட்காமலே எவ்வளவு சோதனைகள் நமக்கு வந்து கொண்டு இருக்கிறது, அல்லாஹ்வுடைய சோதனைகள். அந்த சோதனையை எதிர்கொள்ள நமக்கு சக்தி இல்லை. பிள்ளைக்கு வரக்கூடிய ஒரு வியாதி நம்மால தாங்க முடியல, நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு குடும்ப வாழ்க்கையில் உள்ள ஒரு பிரச்சனை, பொருளாதார நெருக்கடி, எதையுமே நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. இறைவனுடைய ஒரு சிறிய சிறிய சோதனைகளை கூட இந்த உலகத்தில் நம்மால் எதிர்கொள்ள முடியவில்லை என்கின்ற பொழுது தாமாக முன்வந்து ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய வேதனையை உலகத்திலே தந்துடுன்னு கேட்டா அது எவ்வளவு கடுமையானதாக இருக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் தூய்மையானவன், நீங்க ஏன் அப்படி கேட்டீங்க? இதை விட சிறந்த ஒன்றை அல்லாஹ் நம்ம கண்டு தந்திருக்கின்றான். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார். இப்படி நீங்க கேட்டிருக்க வேண்டாமா? இறைவா இந்த உலகத்தையும் எனக்கு நீ சிறந்ததாக ஆக்கிவிடு. அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா, உலகத்தில் எல்லா காரியத்தையும் எனக்கு நலவாக ஆக்கிவிடு, சிறந்ததாக ஆக்கிவிடு. வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா, மறுமையிலும் எனக்கு நன்மையாக ஆக்கிவிடு. வகீனா அஸாபன்னார், நரக வேதனையிலிருந்து என்னை பாதுகாத்து விடு என்கின்ற அற்புதமான துஆவை இறைவன் இப்படி நம்ம கட்டு தந்திருக்க, நீங்க அப்படி கேட்டீங்க என்று சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நபி தோழருக்கு இந்த பிரார்த்தனையை கற்றுக் கொடுத்த பிறகு அவருடைய வியாதி நீங்குவதற்காகவும் அல்லாஹ்வுடைய தூதர் பிரார்த்தனை செய்தார்கள் என்கின்ற செய்தியை சஹீஹ் முஸ்லிம் போன்ற நூல்களை பார்க்கிறோம்னா, அப்ப அவங்க நரகத்தின் மீது உள்ள பயம் எந்த அளவுக்கு இருந்திருந்தா அல்லாஹ் மறுமையில் என்னை பிடிச்சிடக்கூடாது, மறுமையில் என்னை தண்டித்து விடக்கூடாது, அதற்காக இந்த உலகத்தில் என்ன செஞ்சாங்க, அதற்கான பரிகாரத்தை தெரிகிறாங்க. ஒவ்வொரு இஸ்லாமியனும் தான் செய்த தவறுக்காக
இந்த உலகத்திலேயே அதற்கான பிராயச்சித்தத்தை நாம தேடணும். இதற்காக மறுமையில் அல்லாஹ் நம்மை தண்டிக்க நேரிட்டால் அவருடைய அதாபுங்கிறது ரொம்ப கடுமையானதாக இருக்கும். அதை உணர்ந்து அல்லாஹ் நம்முடைய பாவங்களை பிழைப்படுவதற்கு என்னென்ன வழிமுறைகளை கற்றுத்தருகிறானோ அப்படிப்பட்ட எல்லா வழிமுறைகளையும் நம்முடைய வாழ்க்கையில பயன்படுத்தும். முதல்ல அல்லாஹ்ட்ட கையேந்தி பிரார்த்தனை செய்யணும். இறைவா என்னுடைய பாவத்தை மன்னித்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகையினுடைய இறுதியிலும் சலாம் கொடுப்பதற்கு முன்னால் 4 விஷயங்களில் இருந்து பாதுகாப்பு தெரிகிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அஸாபி ஜஹன்னம். இறைவா நரக வேதனையிலிருந்து என்னை பாதுகாத்து விடு. வஅஊது பிக்க மின் ஃபித்னத்தில் மஸீஹ் தஜ்ஜால். தஜ்ஜாலுடைய வருகையின் பொழுது ஏற்படக்கூடிய குழப்பத்திலிருந்து என்னை பாதுகாத்து விடு. வஅஊது பிக்க மின் ஃபித்னத்தில் மஹ்யா வல் மமாத். இந்த உலக வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய குழப்பங்கள், மறுமையில் ஏற்படக்கூடிய குழப்பத்திலிருந்து என்னை பாதுகாத்து விடு. வஅஊது பிக்க மினல் மஅஸமி வல் மக்ரம். பாவத்திலிருந்தும் கடனிலிருந்தும் என்னை பாதுகாத்து. அற்புதமான பிரார்த்தனை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஓதாத எந்த தொழுகையும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒவ்வொரு தொழுகையினுடைய இறுதியில் இந்த பிரார்த்தனையை கேட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவிற்கு நரகத்தை விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் பாதுகாப்பு தேடி இருக்கிறாங்க. இப்படி ஒவ்வொரு இஸ்லாமியனும் தான் செய்த தவறை நினைத்து அதற்காக வருந்தி அதற்காக தனிமையில் அமர்ந்து அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கண்ணீர் வடிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, 7 சாரார்களுக்கு அல்லாஹ் அரசனுடைய நிழல் கொடுத்து கண்ணியப்படுத்துவான். அதில் ஒருவர் யார்? ஸக்கரல்லாஹ் ஹாலியன் ஃபஃபாலத் ஐனா. தனிமையில் அமர்ந்து அவருடைய தவறை நினைத்து வருந்தி கண்ணீர் வடிக்கிறாரே, இவரை அல்லாஹ் கண்ணியப்படுத்துவான். நம்ம கண்ணீர் வடிக்கிறது நம்ம அல்லாஹ் கண்ணியப்படுத்தணுங்கிறதுக்காகத்தான், நம்மளை மறுமையில் இழிவுபடுத்தி விடக் கூடாதுங்கிறதுக்காகத்தான், செய்த தவறுக்காக அல்லாஹ் மறுமையில் நம்மை குற்றம் பிடித்து விடக் கூடாது என்பதற்காக நாம் இந்த உலகத்தில் கண்ணீர் சிந்தினால் அதற்கான பயனை மஹ்ஷரில் பார்க்கலாம், வறுமையில் பார்க்கலாம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ரமலான் என்கின்ற இந்த அற்புதமான இந்த வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தி, குறிப்பாக நாம் நோக்கக்கூடிய இந்த நோன்பு, இதில் ரொம்ப கவனத்தோடு அந்த நோன்பு காலங்களில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகளை எல்லாம் சரியான முறையில் கடைபிடித்தவாறு நாம் இந்த நோன்பை கடைபிடித்தோம்னு சொன்னா கண்டிப்பாக இந்த நோன்பு என்கின்ற வணக்கம் நரகத்தின் வேதனையிலிருந்து நம்மை பாதுகாக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ஸாம யௌமன் ஃபீ ஸபீலில்லாஹ். அல்லாஹ்விற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு நாள் ஒருவர் நோன்பு இருக்கிறார். பஅதல்லாஹ் வஜ்அஹு 70 கரீஃபம் மினன்னார். 70 ஆண்டு தூரத்தில் அவனை விட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்தை விட்டு அவனை தூரமாக்குகிறான். நரகத்தை விட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை தூரமாக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதம் நாம் நோக்கக்கூடிய நோன்பு. அஸ்ஸௌமு ஜுன்னத்துன். நோன்பு என்பது கேடயம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நோம்புங்கிறது கேடயம். போர்க்களத்துல எதிரிகளுடைய ஆயுதம் நம் மீது பட்டுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி தடுப்பதற்காக பயன்படுத்தக்கூடிய கேடயம் எப்படி எதிரிகளுடைய தாக்குதலிருந்து நம்மை பாதுகாக்கும், அதுபோன்று நோன்பு என்கின்ற கேடயம் நரகம் என்கின்ற கொடுமையான வேதனையிலிருந்து நம்மை பாதுகாக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனவே இந்த ரமலானுடைய இந்த மாதத்தை ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக பயன்படுத்தி நோன்பு காலங்களில் ஒரு மனிதர் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகளை சரியான முறையில் கடைபிடித்தால் தான் அதனுடைய பயன்பாட்டை அடைய முடியும். எந்த இபாதத்தினுடைய பயன்பாடு அதை நம்ம அடையணும்னா அந்த வணக்கத்தை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளணும். அதை ஏற்றுக்கொண்டாலும் அதற்கான பயன் நமக்கு கிடைக்கும். அது எப்ப ஏற்றுக்கொள்ளப்படும்? அது கடைபிடிக்கின்ற பொழுது சொல்லப்படக்கூடிய ஒழுங்குகளை பேணுதலை சரியாக கடைபிடித்தாலும் மட்டும் அது ஏற்றுக்கொள்ளப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, நோன்பு காலங்கள்ல நீங்க தேவையில்லாத வீணான விஷயங்களை ஈடுபடுறது, வீணான காரியங்களை ஈடுபடுறது, தவறான விஷயங்களை பேசுறது, ஃபலா யர்ஃபுஸ் ஃபலா யஃப்சுக். நீங்க தவறான காரியத்தில் ஈடுபடாதீங்க, தவறான வார்த்தைகளை பேசாதீங்க. ரொம்ப சாயிமின். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனையோ நோன்பாளிகள் அவருடைய நோன்புகள் பசித்திருந்தது, தாகித்திருந்ததை தவிர அவருக்கு எந்த ஒரு பயனையும் தரவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மல்லம் யதா கௌல ஸூரி வல் அமல பி. நோன்பு வைத்துக் கொண்ட நிலையில் தவறான காரியங்களில் ஈடுபடுவதிலிருந்தும் தவறான நடத்தையில் ஈடுபடுவதிலிருந்தும் யார் தன்னை விலக்கிக் கொள்ளவில்லையோ ஃபலைஸ லில்லாஹி ஹாஜத்துன் ஃபீ அன் யதா தஆமஹு ஸராபா. அவர் உண்ணாமல் பருகாமல் இருந்ததனால் இறைவனுக்கு எந்த தேவையும் இல்லை. நம்முடைய நோன்புலாம் அப்படி ஆயிடக்கூடாது. சில ஆளுக்கு அப்படி இருக்காங்க, நோன்பு வச்சுன்னா சில ஆளுக்கு படுக்கதான் சஹரில் அவங்க படுத்தாங்கன்னா அடுத்து இப்போ இஃப்தார் தான் தட்டி எழுப்புற நிலைமையில இருக்கும். ஒரு சில ஆளுகள் நோன்பு இருப்பாங்க, தொழுகையெல்லாம் கிடையாது, எந்த வணக்கமே எந்த இபாதத்தும் கிடையாது, நோன்பு வைத்துக்கொண்டு மற்ற காலங்களில் என்னென்ன செயல்களில் ஈடுபடும் எல்லாத்தையும் ஈடுபடுறது. சமூக வலைதளத்துல சோசியல் மீடியாக்கள்ல தேவையில்லாத நேரங்களை போக்குறது, என்ன ஊர் விஷயங்களை பேசுறது, அடுத்தவங்களுடைய விஷயங்கள், அது அப்படியே இருக்கும், எந்த மாற்றமும் இல்லை. நோன்பு வச்சிருக்கிறார், இந்த நோன்பு அல்லாஹ்வுக்கு தேவையில்லை என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனவே நோன்பு காலங்கள்ல
ஒழுக்கத்தை, இஸ்லாம் சொல்லக்கூடிய ஒழுக்க நெறிமுறைகளை கடைபிடிக்கின்ற பொழுது இது நம்முடைய ரமதானுக்கு பிறகு உள்ள அந்த நாட்கள்ல அது நம்முடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எனவே இறைவன் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அபரிமிதமான வாய்ப்பை சரியான முறையில் பயன்படுத்தி எஞ்சி இருக்கக்கூடிய அந்த நாட்கள்ல 1000 மாதங்களை விட சிறந்த அந்த இரவின் நன்மைகளை அடைந்து ரமதான் நம்மை விட்டு விடைபெறுவதற்கு முன்னால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம அனைவர்களையும் ஆக்கி அருள் புரிவானாக. வஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.